இப்போ திருமணம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆத்தூர்ல இருந்து நேரா வந்து நம்ம சமயநல்லூர் அதனால அலங்காநல்லூர் கிட்ட வந்து ஒரு விசேஷம். அதை நேரா போய் அட்டன் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். இப்போ நேரா அங்கே போயிடுவோம். ஓகே, இப்போ போகும்போது விளையாட்டு எடுக்கிறோம். ஓகே, கல்யாணம்ல இருந்து கிளம்பியாச்சு. இங்க இருந்து அந்த குமரம், ஊர் பேரு குமரமாம்னே. குமரம் அலங்காநல்லூர் பக்கத்துல இருக்கான். அலங்காநல்லூர் பக்கத்துல குமரம். 49-50 கிலோமீட்டர் காட்டுது. நல்ல ஏரியாங்க, உள் கிராமம், சுற்றிலையும் மலை. ஓகே, பைபாஸ் வந்து நான் ஆன் பண்ணுறேன். மக்கள் ரைட்டில் போயாச்சுன்னா பழனி போகலாம் போல் இருக்கு. இல்லை, பின்னாடி எனக்கு பின்னாடி பழனி போகலாம். அது நம்மளுக்கு நேராக காட்டுது ரூட்டு. என்ன இவ்வளோ டிராஃபிக்கு? என்னன்னு தெரியல, அவ்வளோ டிராஃபிக் ஆகுது நமக்குள்ள. இதெல்லாம் கிராம மக்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே சுற்றிலே மழைக்காடுங்க. காலைல வரும்போது நல்ல சூழ்ந்து நல்ல பனி மூட்டமாக இருந்துச்சா, நல்ல குளிர். நேஷனல் ஹைவே ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம இதில் இருந்து அப்படியே ரைட்டில் எடுக்கணும். இங்கே ரைட்டில் விளையிற ரோடு இல்லையோ, இதில் தான் போகணும். இல்லை, நேராக போகணும். நேராக போய் டர்ன் பண்ணணும். ரோடு இது வேறு ரோடு. நம்ம போடுற ரோடு அங்கே இருக்கு. மக்களை காலைல வீட்டை விட்டு 4:30 மணி கிளம்பிடுச்சு. 6:30 முகூர்த்தம்னாங்க. பொண்ணு மாப்பிள்ளைங்கெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. அடுத்த முகூர்த்தத்தில் 9:30க்கு மேலே எழுந்திக்கிட்டாங்க. அப்புறம் அதனால் ஏன் இவ்வளோ லேட்டு? இல்லைன்னா நேரம் மதுரையில் இருந்துருக்கேன். அங்கே ஒரு விசேஷத்துக்கு போகணும். மக்களை அலங்காநல்லூர் கோட்டில் குமரம். அங்கே ஒரு பால் காய்ச்சுறாங்க வீட்டுக்கு. அதையும் போய் தலையை கட்டிட்டு ஏகப்பட்ட விசேஷம். அதையும் போய் தலையை காட்டிட்டுனா இன்னொரு ஹைவே, இன்னொரு ஹைவேல ஜாயின் ஆகுமா அப்படித்தான் நினைக்கிறேன். வரும்போது சிங்கிளாக வந்தேன், இப்போ வந்து டபுள்ஸில் போயிடுது. கல்யாணத்துக்கு வந்தவர், நம்ம கூட வேலை ஓட்டவர். அவர் வரும்போது பஸ்ஸில் வந்துருக்கிறாரு. அவரு மாதிரிக்கு தான் முடியணும். சரி வாங்க, கூட வாங்க, அவரையும் கூட்டிகிட்டு வந்து போகுது. நல்ல ஊர் முதல்ல, அது நல்ல செழிப்பான ஊர். நல்ல கிராமம். அது மொத்தமும் மழை, தோட்டம், பிறகு நல்லா இருக்கு. செம்பட்டி வீடியோ இருக்கும்போது வைடாங்கலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அதே இதுலேயே எடுத்துக்கிட்டீங்க. வைடாங்கல் எடுக்காமல் ஒரு நிமிஷம் வைடாங்கலை மாற்றிக்கிறேன். நேரோவில் வச்சுருந்தேன், அது வீடு கிடைக்காது. அது கல்யாணம் முடிச்சு கிளம்பும்போது அதை மாற்ற மறந்துட்டேன். மக்களே சாரி. இப்போ வைடாங்கல் உங்களுக்கு வியூ நல்லா கிடைக்கும். பார்த்தீங்களா அந்த கிராமம் எப்படி இல்லை? சுற்றிலையும் மலை எப்படி இருக்கு பாருங்க. செம்பட்டி சூப்பர் ஏரியாவில். நாங்கள் பழனி நடந்து வருவோம் பார்த்தீங்களா? பழனிக்கு இந்த ரூட்டில் தான் போவோம். பாத யாத்திரை போகும்போது பழனிக்கு. மக்களே அதே மலை தான் மக்களே. ஏன்னா அந்த கோயிலை பார்க்கவும் தான் ஞாபகம் வருது. பாத யாத்திரை
இதில் தான் போவோம். நம்ம இப்போ ரைட்டில் கட்ட ஆகணும் மதுரைக்கு. எப்படி இருக்கு பாருங்க மக்கள். நல்லா அந்த 2-3 நாள் அந்த ஒரு வாரம் மலைக்கு எல்லாம் 10 வருஷம் செழிச்சு வந்துருக்கு. திண்டுக்கல் சிறுமலை ஒரு பக்கம் இதுக்கு போயிருக்கணும். சிறுமலை திண்டுக்கல் சிறுமலை இங்கே கோயில் ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறோம். என்ன கோயில்னாக்க சிவன் கோயில். மலை மேலே போய் இங்கே பட்டு அன்றைக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு சிவன்புரம் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். துணை ரோடு தான் மெயின் ரோடு. பெங்களூர் மதுரை ரோடு வந்து போய் தான் முடிச்சு. எப்படி இருக்கு பாருங்க சிவமலை. நிறையா ஊருக்க மக்கள் கோயில், எல்லா கோயிலும் கல்யாணம் நடக்குது. என் வீட்லேயே ஒரு 4 பத்திரிக்கை வந்துருந்துச்சு. ஒன்று முடிச்சாச்சு. போகிறது இல்லை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் மதுரை மெயின் வந்துருச்சுங்க ரோடு. மதுரை பெங்களூர் பைபாஸ். இது செம்பட்டி ரோடு. இது செம்பட்டியில் போகிறது ரோடு. மதுரை ரோடு. இது மதுரை பெங்களூர் பைபாஸ் ரோடு. பெங்களூர் வந்து மதுரைக்கு வரும்போது கடைசி டோல்கேட்டு காடிப்பட்டி டோல்கேட்டு. இதுக்கடுத்து திருமங்கலம் டோல்கேட். மதுரைக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காடிப்பட்டி டோல்கேட்டு. இதை தாண்டினா அடுத்த டோல்கேட்டு திருமங்கலம். ஆத்தூர் கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு சென்னைக்கு போகலாம். சோலோ ரைடு அப்படியே சென்னை வரைக்கும் ஒரு 460 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு சூழ்நிலை அமையலை. போன வீடியோ பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் போட்டிருக்காரு. ஆர்த்திக்கு நினைக்கிறாரு. மெசேஜில் போட்டிருக்காரு, சோலோ ரைடு ஒன்று லாங் அப் பண்ணி போடுங்க ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க. அவருக்கு ரிட்டர்ன் ரிப்ளை வேறு கொடுத்துருங்க. 18ஆம் தேதி நான் சென்னை போகிறேன். மதுரைக்கு சென்னை ஆத்தூர் போய் ஆத்தூர் வந்து சென்னை போகிறேன் போட்டிருக்கேன். நேற்று நைட்டுல ப்ரோக்ராம் ஆகிட்டு சாரி நண்பர், அந்த நண்பருக்கு சாரி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அடுத்து ஒரு லாங் ரைடு சோலோவாக போய் சோலோ ரைடு போகிறது எனக்கு ரொம்ப கண்டிப்பாக ஒரு சோலோ ரைடு லாங் போடணும். அந்த நண்பர் கார்த்திக்காகவே போடணும். கார்த்திக் நண்பரை கோச்சுக்கிறாதீங்க. உங்களை ஏமாற்றிட்டேன் 18ஆம் தேதி போகிறேன்னு சொல்லி. சாரி, அடுத்த வீடியோ கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காகவே ஒரு சோலோ ரைடு போய் எடுத்து போடுறேன். ஒரு வாரம் பெய்த மழைக்கு நேவியா எல்லாமே தாங்கி போய் கிடக்கும். ஒரு வாரமாக அப்பப்போ மழை பெய்ஞ்சிட்டு நேற்று கூட லைட்டாக மழை.
லைட்டாக ஏதோ வெயில் அடிக்குது, இல்லை மோடமாகவே இருக்கும். வியூ தெரியுதா நல்லா வியூங்க எப்படி இருக்கு? பச்சை பச்சையாக தெரியுதா? ஒரு பாதி நாளைக்கு முன்னாடி இருந்தால் எல்லாம் தாண்டி அந்த மலை அடிவாரம் இருக்குல்ல, அந்த மலை அடிவாரம் அங்கே தான் ஜல்லிக்கட்டு இது கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அங்கே தான் இருக்குது. அவுட்டரில் போய் கட்டிட்டாங்க. இருந்து அப்படி கீழே இறங்கி வச்சு குமரம் போகிறதுக்கு அங்கே ஒரு விசேஷம் இருக்குங்கள, அலங்காநல்லூர் பக்கத்தில் குமரம். அங்கே போய் அங்கே வந்து போயிட்டு அப்புறம் அங்கே வீட்டுக்கு போவோம். என்ன போகணுமா போகணுமா? பாத்ரூம் போகணுமான்னு கேட்டு, ஏன்னா அங்கிட்டு உள்ளே போயாச்சுன்னா போக முடியாதுல்ல, அவுட்டரில் போனாத்தால. மக்களே சிரிக்காதீங்க, அதனால் பின்னாடி உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து கேட்குறாருல்ல, அதுக்காக கேட்டேன். நல்லா சூப்பர் ஏரியினே. ஏரி சூப்பராக இருக்கு. கிராமத்துக்குள்ளேயே கோயில் அந்த போஸ்டர் இந்த ஒட்டி இருக்குண்ணே, இதே தான் போஸ்டர். இதுக்குள்ளதானா இங்கே வந்து வீடு கட்டிட்டு பாருங்க. எங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க பாருங்க. பாட்டு சவுண்டை காணாம வீடு ஏதானா? ஓகே ஓகே ஓகே. அங்க ஏன் வீட்டுக்கு பக்கத்துல வீடு, இங்க வந்து இடம் வாங்கி இங்கே வீடு கட்டியிருக்காரு பாருங்க, எவ்வளவு தூரம் வந்து. நம்ம அங்கிட்டு வரும்போது சவுண்டு கேட்டுச்சுனே, இதுதான். ஆனால் பால் அங்கிட்டு இல்லை. ரோடெல்லாம் பயங்கரமான ரோடு. மக்கள் வந்தாச்சு. ஓகே.